ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுஜிஸ் ஹோம் குக்கிங்கில் எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். பிக்னஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு மீன் குழம்பு ரெசிபி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களை சொல்லித்தர போகிறேன். அப்படியே சுட சுட சாதத்தில் மணக்க மீன் குழம்பு ஊற்றி சைடிஷாக பொரிச்சு மீன் வச்சு சாப்பிட எத்தனை பேருக்கு பிடிக்கும். அத்தனை பேரும் கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானிலையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், தோல் உரித்து வச்சுருக்க பூண்டு, ஒரு 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் சின்ன வெங்காயத்துக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த குவான்டிட்டியில் நான் எடுத்து இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாகி கொஞ்சம் முருகலாக தெரியும் எண்ணெயில் பார்க்கும்போதே. அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணணும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியை நல்லா மசிய வதக்கிடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த தக்காளி மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா இது பண்ணிடுங்க, கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஊற்றிடலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி இதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். குழம்பு கொஞ்சம் திக்காகி வரட்டும். இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா குழம்பு நல்லா சுண்டை கொதித்து வர அளவுக்கு நல்லா கொதித்து வரணுங்க. பாருங்கள், இப்போ நான் இந்த லெவலுக்கு வச்சுருந்தது நல்லா கொதித்து கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. அதனால தான் நான் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த புளிக்கரைசலும் நம்ம வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காயம் கிரேவி இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகள் இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மீனோட தலையும் ஒரு 2-3 பீஸ் மீனும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மீன் எடுத்தாலுமே இதே மெத்தடில் செய்யலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் மீன் போடும்போது நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா மீன் ரொம்ப கரைஞ்சிரும். இப்போ எல்லா மீனையும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிளற வேணாம். ஒரே ஒரு தடவை மீன் நல்லா மூழ்கிற அளவு கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும், மீன் நல்லா வெந்துடும். இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வாசனை கம்மன்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சூடான சாதத்தில் போட்டு பனைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அமிர்தமாக இருக்கும். நான் இது கூடவே பார்த்தீங்கன்னா மிளகு ரசமும் மீனும் பொரிச்சிருக்கேன். இப்போ அவ்வளோதாங்க, குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இது மேலே கொத்தமல்லி தழவை போட்டுட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் பெருங்காயத்தூள் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி வச்சு இப்போ நான் மசாலா பரட்டி வச்சுருக்கேன் மீனையும் பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி மொறுன்னு வரும்போது இதை பொரித்து எடுத்துக்கலாம். மீன் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. ஃபைனலாக மிளகு ரசத்தை வச்சு நான் என்னோடய லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டேன். சூப்பரான மிளகு ரசம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் லஞ்ச் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye from Suji's Home Cooking.
Thank you.